அல்லேலூயா. நாம் இன்றைக்கி எதிலிருந்து பார்க்க போகிறோன்னா, ஏசாயா புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில், நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன, நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும்போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறார்கள் அப்படின்னு இருக்கு. இந்த உபவாச ஜெபத்தை குறித்து நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த கடைசி காலத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு உபதேசம் போயிட்டுருக்குது. என்ன உபதேசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரேயர் தேவையில்லை அப்படின்னு சொல்லி. அது எந்த அளவுக்கு போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜெபிக்கிறது வேஸ்ட்டு, ஜெபிக்கிறத விட ஆல்டர்னேட்டான நிறைய விஷயங்கள் இருக்குது. அது அவங்க நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க எல்லாம் இப்போ கடைசி காலத்தில் மிக முக்கியமாக ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரேயர் தேவையில்லை அப்படின்னு ஒரு ஊழியக்காரர் சொன்னதாக நான் கேள்விப்பட்டேன். என்ன கேள்விப்பட்டேன்னா, இத்தனை நாள் நான் ஜெபம் பண்ணி வேஸ்ட் பண்ணிட்டேன், என் டைமை நான் ஜெபிச்சு என்னுடைய நேரத்தை என்ன பண்ணிட்டேன், வேஸ்ட் பண்ணிட்டேன். அதுக்கு பதிலாக நான் இந்த கிருபையின் உபதேசம்னு ஒன்று இருக்குது, அறிக்கை பண்ணுறது. அதாவது அது என்ன சொல்கிறோம், கிளைம் பண்ணுறது. அந்த அறிக்கை பண்ணி நான் பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரத்தை மிஸ் பண்ணிவிட்டு நான் இப்போ என்ன பண்ணிட்டேன், சும்மா உட்காந்து ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி கொடுங்க 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 நான் கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னதாக கேள்விப்பட்டோம். உண்மையிலேயே ஜெபம் தேவைதானா? அந்த கடைசி காலத்தில் ஜெபம் அவசியமா? அதில் ஒரு சிலர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஜெபம் தேவையே இல்லை. ஏன் தேவையில்லை அப்படின்னா, பழைய ஏற்பாட்டு, அதாவது இயேசு சிலுவையில் போகிற வரைக்கும் தான் நமக்கு என்ன தேவைப்படுது, ஜெபம் தேவைப்படுது. ஏன்னா நம்முடைய பாவம் மீட்கப்படலை, பாவம் மன்னிக்கப்படலை, நம்ம பாவத்திலிருந்து மீட்கப்படலை. அப்படி இருக்கும்போது நமக்கு அது வரைக்கும் தான் ஜெபம் அவசியப்படுது. அதற்கு பிறகு ஜெபம் அவசியம் இல்லை. ஏன்னா இயேசு சிலுவையில் அறைஞ்சு தன்னுடைய ஜீவனை கொடுத்து கடைசியாக ப்ரேயர் பண்ணி முடிச்சிட்டார். இவர்களுக்கு மன்னியும்னு சொல்லி முடிச்சிட்டார். இதுக்கப்புறம் என்ன தேவையில்லை, ப்ரேயருங்கிறது ஒன்று தேவையே இல்லை. எல்லாத்தையும் நாம் ஆல்ரெடி பெற்றுக்கொண்டோம். அவங்க சொல்கிறது ஆல்ரெடி நாம் என்ன செஞ்சிட்டோம், பெற்றுக்கொண்டோம். இனிமேட்டு நீங்கள் ஜெபம் பண்ணி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, இனி ஜெபிக்க வேண்டியதே கிடையாது, இனி நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியது மட்டும்தான் பாக்கி அப்படின்னு சொல்லி ஒரு உபதேசம் போகுது. அப்போ ஒரு வகையில் இந்த ஜெபம் அவசியம்தானா, நம்ம ஜெபிச்சு நேரத்தை வேஸ்ட் பண்ணுறோமா, அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த வசனத்தில் நீங்கள் வாசிச்சிங்க இல்லையா, நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன, நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும்போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறார்கள். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, நம்ம ப்ரேயர் பண்ணுறதுக்கு பதில் வரல. நிறைய ஜெபத்துக்கு நமக்கு என்ன வரல, பதில் வரல. உண்மையிலேயே ஆண்டவர் நம்முடைய ப்ரேயரை கேட்குறாரா, நம்மளுடைய ப்ரேயர் அவருடைய செவிக்கு எட்டுதா அப்படின்னு சொல்லி நமக்கே சில நேரத்தில் சந்தேகம். இவ்வளோ நாள் ஜெபம் பண்ணிட்டேங்க, ஆனால் இன்னும் எனக்கு பதிலே வரல. எத்தனையோ வருஷமாக ஜெபம் பண்ணுறேன், பதிலே வரல. இப்படி நமக்கு நிறையா ப்ரேயர்லேயே நமக்கு ஒரு அசதி வருகிறது. என்னென்னா, உண்மையிலேயே ப்ரேயருக்கு ஆண்டவர் பதில் கொடுக்குறாரா? நம்ம மாதிரி ஆட்களுக்கு இப்படி ஒரு சந்தேகம். அவங்களுக்கெல்லாம் ப்ரேயர் தேவையே இல்லை. இப்போ இந்த ரொம்ப நாள் ஜெபம் பண்ணி பதில் கிடைக்காத ஆளுக்கெல்லாம் அடுத்து அவங்களாம் எங்கே போயிடுறாங்க? அது சரிதான், இப்போ அவங்க சொல்கிறபடி சரிதான். எதுக்கு ஜெபிச்சு வேஸ்ட் பண்ணோம், இத்தனை நாள் ஜெபம் பண்ணி எனக்கு ஒன்றுமே கிடைக்கல, அதுக்கு பதிலாக நான் போய் எங்கே போயிடுறேன், கிளைம் பண்ணி வாங்கிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு கூட்டம் போயிடுது. உண்மையிலேயே ஜெபம் அவசியமா? புதிய ஏற்பாட்டில் ஜெபிக்க ஆண்டவர் சொல்கிறாரா? நான் சொல்கிறது எல்லாமே இயேசு கிறிஸ்துவின் மரணத்திற்கு பிறகு ஜெபிக்க சொல்கிறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், நான் ஒரு சில ரெஃபரன்ஸ் மட்டும் சொல்கிறேன். நீங்கள் வேணால் யாராவது மாதிரி கேட்குறவங்களுக்கு சொல்கிறதுக்கு சொல்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில், அவர்கள் எல்லாரும் ஒரு இடத்துல கூடி ஜெபம் பண்ணும்போது தான் காரியங்கள் நடக்குது. 2ஆம் அதிகாரத்திலையும் அவர்கள் ஒருமனப்பட்டு கூடி என்ன செய்கிறாங்க, ஜெபிக்கிறதுக்கு தான் கூடி வந்திருக்கிறாங்க. இது மட்டும் இல்லை, ரோமர் 12:12, 1 கொரிந்தியர் 7:5, பிலிப்பியர் 4:4, 1 தீமோத்தேயு 4:5, இது எல்லாவற்றிலும் பவுல் ஜெபிக்க சொல்கிறார். ஜெபத்தில் தரித்திருங்கள், ஜெபத்தில் உண்மையாயிருங்கள், இது எல்லாத்துலேயும் ஜெபம் பண்ண சொல்கிறார். ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. இது ஒரு பக்கம் ஜெபத்தை பற்றி பேசுகிறார். இன்னொரு பக்கம் உபவாசத்தை பற்றி. அப்போஸ்தலர் நடபடிகள் 27ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 27:9, உபவாச நாளும் கழிந்து போனபடியினாலே. அப்போ அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, உபவாசம் பண்ணியிருக்கிறார். அடுத்து இன்னொரு வசனம் வாசிங்க, 2 கொரிந்தியர் 6:5 வாசிங்க பார்ப்போம். அடிகளிலும் காவல்களிலும்
கலகங்களிலும் பிரயாசங்களிலும் கண் விழிப்புகளிலும் உபவாசங்களிலும். அப்போ அவர் கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கிறாரு? உபவாசம் பண்ணியிருக்கிறார். இன்னும் ஒரே ஒரு வசனம் மட்டும் வாசிங்க. 2 கொரிந்தியர் 11:27 வாசிங்க. 11:27. பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். உபவாசங்களிலும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா உபவாசம் இருந்திருக்கிறார். அப்போ நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, பவுலே உபவாசம் இருந்திருக்கிறார். அவ்வளோதான் விஷயம். இங்கே இப்போ உபவாசம் வேணாம், ஜெபிக்க வேணாம் அப்படின்னு சொல்கிற எந்த ஆட்களும் பவுலை போல டெடிகேஷனாக எல்லாவற்றையும் நஷ்டமும் என்று குப்பையும் என்று விட்டவங்க கிடையாது. எல்லாரும் பவுலை போல நல்ல கமாலியல் பாதத்தில் படித்தவங்களும் கிடையாது. எல்லாரும் பவுலை போல நான் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன்னு சொல்லக்கூடிய ஆவியை பெற்றவங்களும் கிடையாது. இத்தனை புக்கு எழுதின பவுலே உபவாசத்திலும் ஜபத்திலும் தரித்து இருக்கிறார். வசனம் அப்படி தான் சொல்லுது. குடும்ப வாழ்க்கை வாழ்கிறதா இருந்தால் கூட வசனம் சொல்லுது, நீங்கள் உபவாசத்துக்காக பிரிங்கலாமே ஒழிய மற்ற எதுக்காகவும் பிரியக்கூடாது. அப்போ உபவாசம் பண்ணுறதும் அங்கே என்னவா இருக்குது? மஸ்டாக இருக்குது. அப்போ இன்றைக்கி கடைசி காலத்தில் மிக மோசமான கொடிதான காலம். ஏன்னு சொன்னால் இந்த உபவாசம் ஜபம் இது எந்த அளவுக்குன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் தேவனிடத்துலேருந்து உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கிறது, தேவனோடு கூட தொடர்பு ஏற்படுத்துகிறது. உங்களுக்கும் பரலோகத்துக்குமான என்ன செய்யுது? ஒரு தொடர்பு. எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 5ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் அவங்க தூப கலசத்தை பிடிச்சி பிதாவுக்கு முன்பாக என்ன செய்கிறாங்க? அந்த தூப கலசத்தை ஆட்டுறாங்க. அந்த தூப கலசத்தில் என்ன இருக்குதாமா? அதுக்கு என்ன அர்த்தமாமா? பரிசுத்தவான்களுடைய ஜபங்களாகிய தூப வர்க்கம். அப்படி தானே இருக்குது வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம். அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்கள் ஆகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து, தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும். அப்ப பரலோகத்திலே என்ன இருக்குது? பூமியில ஏறெடுக்கப்படுகிற ஜபம் பரலோகத்தில் காணப்படுது. பரிசுத்தவான்களுடைய ஜபங்களாகிய தூப வர்க்கம். அப்போ பரலோகத்துக்கு போறவன் ஜபம் பண்ணுவான், ஜபம் வேணாங்கிறவன் பரலோகத்துக்கு வேணாங்கிறவன். அவ்வளோதான். உங்கள் ஜபமே எவ்வளோ தூரத்துக்கு போகுது? பரலோகம் வரைக்கும் போகுது. இது எல்லாத்தையும் விட்டுருங்க. கடைசியாக இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணாரா இல்லையா? அவர் தான் நமக்கு முன்மாதிரி. அவர் ஜெபிச்சிருக்கிறாரு. உபவாசிச்சாரா இல்லையா? உபவாசிச்சிருக்கிறாரு. அவ்வளோதான். அதான் நமக்கு முன்மாதிரி. இப்போ நாம் ஜெபிக்கணும், உபவாசிக்கணும். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இதுதான் உங்களுக்கு இன்ட்ரொடக்ஷன் நான் உங்களுக்கு சொல்ல விரும்பின விஷயம். ஏன்னா கடைசி காலத்தில் உங்களை மோசம் போக்குறதுக்கு நிறைய இந்த கள்ள உபதேசம், குறிப்பாக கிருபையின் உபதேசம் ஒன்று வருது. கிரேஸ் டாக்ட்ரின், ஹைப்பர் கிரேஸு, சூப்பர் கிரேஸ்லாம் சொல்கிறாங்க. இந்த உபதேசங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். இவைகள் உங்களை மோசம் போக்குறதுக்கு, தேவனை விட்டு பிரிக்கிறதுக்கு. ஆண்டவர் 2 பொருளுக்கு ஒன்றா வேலை செய்ய முடியாதுங்கிறார். ஒன்று தேவனுக்கு, இன்னொன்று உலக பொருளுக்கு. அவங்க உலக பொருளை பற்றி தான் பேசுவாங்க. அது தேவனை விட்டு உங்களை தூரமாக்குறது. 2வது ஜெபத்தில் தரித்திருங்கள் இருக்குது. நீங்கள் ஜெபம் பண்ண தேவனோட கூட சஞ்சரிக்க தொடங்குவீங்க. நீங்கள் ஜெபிக்கும் போது பரலோகம் உங்களுடைய சத்தத்துக்கு செவி சாய்க்கும். ஏன்னா நம்முடைய ஆண்டவருக்கு பேரே ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். அப்போ ஜெபத்தை நிறுத்திட்டா உங்களுக்கும் தேவனுக்கும் எதை நிறுத்திடலாம்? கனெக்ஷனை நிறுத்திடலாம். இதுதான் அவங்களுடைய திட்டம், பிசாசினுடைய மகா பெரிய திட்டம். அதனால் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். கண்டிப்பாக ஜெபிக்க வேண்டியது அவசியம், உபவாசம் பண்ண வேண்டியது அவசியம். உங்களால் எப்படி உபவாசம் பண்ண முடியுமோ அப்படி உபவாசம் இருங்க, அவ்வளோதான். ஆனால் உபவாசம் எப்படி இருக்கணுன்றதான் இன்றைக்கி நம்ம கேள்வி. ஏன் உபவாசம் இருக்கணும்? ஏன் ஜெபிக்கணும்? ஏன் உபவாசிக்கணும்? அதுக்காக தான். அதை தான் நம்ம வாசித்த வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில், நாங்கள் உபவாசம் பண்ணுறோம் ஆண்டவரே, நீ கேட்க மாட்டேங்கிறீர், நோக்காமல் இருக்கிறீர். நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும் போது நீர் அதை அறியாமல் இருக்கிறீர். அப்படின்னா உபவாசம் பண்ணும்போது நாங்கள் நல்லா தான் ஜெபம் பண்ணுறோம், ஆனாலும் நீர் என்ன செய்ய மாட்டேங்கிறீர்? கேட்க மாட்டேங்கிறீர். எங்கள் ஆத்மாவை ஒடுக்கும் போது நீர் என்ன பண்ண மாட்டேங்கிறீர்? அதை உங்களுக்கே தெரியலங்கிறான். உண்மையிலேயே நம்முடைய ஜெபம் ஏறெடுக்கப்படும் போது, நாம் ஒரு விஷயத்தை, விண்ணப்பத்தை ஏறெடுக்கும் போதே அவர் நம்ம கூட தான் இருக்கிறார். அவர் அப்படி தான் இருக்கிறார். 2 பேர் 3 பேர் நாமத்தினாலே கூடி வரும்போது. இன்னொரு வசனம் இருக்குது, அழகாக இருக்கும். பூமியிலே ஒரு காரியத்தை குறித்து
இருவர் ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது ஆகும். அப்போ யார் அந்த இருவர்? அப்படின்னா நம்ம கூடிதான் ஜெபம் பண்ணணுமா அப்படின்னா அதோட அர்த்தம் அப்படி இல்லை. பூமியிலே இருவர் ஒருமனப்பட்டிருந்தால், நீங்களும் உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரும் ஒரு மனதோடு கூட ஜெபத்தை ஏறெடுக்கணும். இன்னொரு மனுஷனோட உங்களால் ஒரு மனம் வர்றது ரொம்ப கஷ்டம். உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். அப்போஸ்தலராக அழைக்கப்பட்டவர்களுக்கே ஒரு மனம் வர்றதுக்கு 3.5 வருஷம் ஆச்சு. அப்போஸ்தலரை அழைச்சி இயேசுவோடு கூட அவங்கள வச்சு கடைசியில் அவங்க ஜெபம் பண்ணி ஒரு மனமாக வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சான்? 3.5 வருஷம். அவங்க எப்போ ஒரு மனமாக வந்தாங்க? பரிசுத்த ஆவி வந்த பிறகு தான் அவங்க ஒரு மனமாக வந்தாங்க. 2ஆம் அதிகாரத்தில் தான் வராங்க. அப்படின்னா யாரோட உங்களால் ஒரு மனப்பட முடியும்? நல்லா உங்களுக்கு ஒரு ப்ரேயர் பார்ட்னர் இருக்கிறது நல்லது. ஒரு மனதோடு நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டியது அவசியம். கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் என்ன வேணும்? ஒரு ப்ரேயர் பார்ட்னர்னு ஒருத்தர் கண்டிப்பாக வேணும். அவர் உங்களுடைய ஒத்த ஆவி உடையவராக ஒரு மனம் உள்ளவர்களாக இருக்கணும். ஆனால் அதையும் தாண்டி இன்னொருத்தர் இருக்கிறார், அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். உங்கள் தனி ஜபங்கள் நம்ம சொல்கிறோமே, அந்த நேரத்தில் உங்கள் பரிசுத்த ஆவியானவரும் உங்கள் ஜபமும் ஒரே ஜபமாக இருக்கணும். அவர் என்ன விண்ணப்பத்தை ஏறெடுக்க நினைக்கிறாரோ அதை நீங்கள் ஏறெடுக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் நல்லா வளரும் போது ஆவியானவர் உங்களை ப்ரேயரில் நடத்துவார். பிதாவுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ குமாரன் சொல்கிறாரு, என் நாமத்தினாலே நீங்கள் எவைகளை கேட்டாலும். அப்போது இயேசுடைய நாமத்தில் போகும்போது பிதா நமக்கு தர்றாரு. அதே நேரத்தில் பிதாவுக்கு என்ன பிடிக்கும்னு யாருக்கு தெரியும்? பரிசுத்த ஆவியானவருக்கு தெரியும். எப்படி ஜபத்தை நீங்கள் அந்த முழு ஆத்மாவோடும் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் இருக்குல்ல, அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ரொம்ப சீக்கிரத்தில் அடைய முடியாது. ஏன் முடியாதுங்கிறனா, நம்ம அவ்வளோ கவலையோடு போகும்போதே நம்ம நிறைய விண்ணப்பத்தெல்லாம் தூக்கிட்டு போயிருக்கிறோம். நிறையா லிஸ்ட் எழுதிட்டு போயிருக்கிறோம். மறந்துட போகிறோம், டைரியில் எழுதி வச்சுக்கிட்டுலாம் போயிருக்கிறோம். ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது ஆவியானவருக்கு அங்கே இடமே இருக்காது. உங்கள் மாம்சத்துக்கு தான் இடம் இருக்கும். நீங்கள் அந்த ஜப குறிப்பாக ஒன்று மாதிரி படிச்சுக்கிட்டே இருப்பீங்க. இப்போ நம்ம இங்கே கூடி வர்றோம், ஜபங்களை ஏறெடுக்கிறோம், அது வேறு. நான் சொல்ல தனிப்பட்ட முறையில் ஜபங்களை ஏறெடுக்கும் போது நீங்கள் ஆவியில் நிரம்பி ஏறெடுக்கும் போது ஆவியானவர் துதி பகுதியில் உங்களை லீட் பண்ணுவார். ஆவியானவர் ஆராதனையில் லீட் பண்ணுவார். என்ன பாட்டு பாடணும்னு லீட் பண்ணுவார். எப்படி ஜபத்தை ஏறெடுக்கணும்னு லீட் பண்ணுவார். என்ன ஜபத்தை ஏறெடுக்கணும்னு லீட் பண்ணுவார். கடைசியாக பார்த்தீங்கன்னா பிதா கிட்ட இருந்து உங்களுக்கு பதிலை வாங்கி கொடுத்துருவார் ஆவியானவர். அந்த ஒரு மனம் உங்களுக்கும் ஆவியானவருக்கும் உள்ள ஒரு மனம். நீங்கள் அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருப்பீங்க, மைண்டு எங்கேயாவது போயிட்டே இருக்கும். நீங்கள் அதான் ஆண்டவர் சொல்ற, அவரோ என்னை வாயினால் கனம் பண்ணுகிறார்கள், இருதயமோ தூரமாக இருக்குது. என்ன இருக்குது? நல்லா உள்ளே போட்டு அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருக்கும்போது வாசக்கதவை தாப்பால் போட்டோமான்னு எண்ணம் வரும். நல்லா போயிட்டு அந்நிய பாஷை பேசிகிட்டே இருக்கும்போது கேஸ்லேருந்து ஆஃப் பண்ணிட்டு இறக்கி வச்சுட்டு வந்தோமா, அப்படியே வச்சுட்டு வந்தோமா அப்படின்னு இருக்கும். திடீர்னு நல்லா ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தீர வாசனை ஒன்று வரும். என் மாம்சம் இப்போ ஃபுல்லாக எங்கே இருக்குது? வெளியே இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்? அப்படியே கதவை திறந்துட்டு போய் பார்க்குறேன், எங்கள் வீட்டு அடுப்பு கரெக்டாக இருக்குது. பார்த்தா பக்கத்து வீட்டு ஜன்னல் வந்து பக்கத்து வீட்டில் தீயிறது எனக்கு வந்திருக்கு. அப்போ நான் எவ்வளோ ஒரு மனதில் இருக்கேன் பாருங்க. எவ்வளோ தூரம் நான் ஒரு மனதில் ஆவியானோட இருக்கேன் பாருங்க. அதாவது மோசே உபவாசம் இருந்தாருன்னு இருக்கு, அப்படி தானே இருக்குது. அவர் ஏன் இருந்தாருங்கிறது நான் 2வது சொல்கிறேன். அவர் எப்படி இருந்தார் உங்களுக்கு சொல்கிறேன், வாசிங்க. அங்கே அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோட இருந்தான். எப்படி இருந்திருப்பா? இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடு கூட புசியாமலும் குடியாமலும். உங்களுக்கு தெரியுமா, சைக்கலாஜிக்கலி சொல்லுவாங்க, உங்களால் ஒரு 3 நாளைக்கு மேலே தண்ணி குடிக்காமல் இருக்கவே முடியாது. ஒரு வாரத்துக்கு மேலே சாப்பிடாமல் இருக்க முடியாது. 2 நாளாக நம்ம தான் தண்ணி குடிக்காமல் இருக்க முடியுமா? அதுக்கு மேலே தண்ணி குடிக்காமல் இருக்கவே முடியாது. புசியாமலும் குடியாமலும். அப்படின்னா இவன் என்ன ஆயிட்டான்? என்ன நடந்திருக்குது இவனுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவனுடைய மாம்சம் முழுக்க அங்கே தன்னுடைய மொத்தமாக அங்கே அடக்கப்பட்டுருச்சு. அடக்கம் பண்ணப்பட்டது, செத்து போச்சு. அந்த நிலைமையில் இருந்திருக்கு. மாம்சத்துக்கு எதுவுமே என்ன செய்யப்படலை, தேவையப்படலை. தண்ணியும் தேவைப்படலை, சாப்பாடும் தேவைப்படலை. அப்படின்னா அந்த பாடி எப்படி இருந்திருக்கும் 40 நாள்? அங்கே செத்தவனை போல. இப்போ நீங்கள் போய் பாருங்க, எசேக்கியேல் புத்தகம் 8ஆம் அதிகாரம் வாசிங்க. 6ஆம் வருஷத்து 6ஆம் மாதம் 5ஆம் தேதியிலே நான் என் வீட்டிலே உட்கார்ந்திருக்கிற போதும், யூதாவின் மூப்பர்கள் எனக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிற போதும்,
கர்த்தராகிய ஆண்டவருடைய கரம் அங்கே என் மேல் அமர்ந்தது. இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, இவனை உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. யார்? எசேக்கியேல் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு. யூதாவின் மூப்பர் முன்னாடி உட்காந்துருக்கிறாங்க. தூக்கிட்டு போயிட்டாரு. வானத்துக்கு பூமிக்கு நடுவில் என்ன பண்ணிட்டாரா? தூக்கிட்டு போயிட்டாரு. இப்போ அவன் பாடி எப்படி இருந்திருக்கும் அந்த இடத்துல? அவன் உடம்பு அங்கே இருந்தது எப்படி இருந்திருக்கும்? செத்தவனை போல இருந்திருக்கும், படுத்து கிடக்கும். அதனால தான் பல இடத்துல இருக்குது செத்தவனை போல கிடத்தேன். இப்போ நான் உபவாசம் பண்ணும்போது மோசேயுடைய உடம்பு எப்படி இருந்திருக்கும்? இரவும் பகலும் 40 நாள் செத்தவனை போல. அதனால தான் அதுக்கு என்ன தேவைப்படலை? தண்ணி தேவைப்படலை, சாப்பாடு தேவைப்படலை. ஒரு சாதாரணமான ஜீவனோடு கூட இருக்கிறவனுக்கு எது தேவையோ எதுவும் அவனுக்கு தேவைப்படலை. காரணம் அந்த இடத்துல எப்படி இருக்கிறான்? செத்தவனை போல. அந்த சரீரம் முழுக்க முழுக்க 100% கண்ட்ரோல்டு பை காட். எதுவுமே தேவைப்படலை. அப்படி இருக்கும்போது யோசிச்சு பாருங்க, அவனுக்கு கீழே நடக்கிற ஏதாவது தெரியுமா? கீழே என்ன நடந்துட்டு இருக்குது? இஸ்ரவேலுக்கு உட்காந்து எல்லாத்தையும் தங்களை கெடுத்து கொண்டார்கள்னு இருக்கு. ஆட்டம் போடுறான், பாட்டம் போடுறான், எல்லாம் பண்ணுறான். ஆனால் அவனுக்கு ஆண்டவர் தான் சொல்கிறாரு, நீ கீழே போ, ஜனங்கள் தங்களுக்கு எடுத்துக்கொண்டார்கள். இவனுக்கு எதுவுமே தெரில பாருங்க. இதுதான் நீங்கள் உபவாசம் இருக்கிற மெத்தட். நீ தேவனோடு கூட ரூம்குள்ளே போயிட்டினா உனக்கும் தேவனுக்கும் ஆன தொடர்பு ஒரு லெவலுக்கு மேலே எப்படி போயிடும் அப்படின்னா, உன் மாம்சம் முழுவதுமாக கண்ட்ரோல்டு பை காட். அங்கே என்ன நடக்குது, பக்கத்தில் என்ன நடக்குது, என்ன சவுண்டு கேட்குது, எதுவும் உங்களுக்கு தெரியாது. நீங்கள் அப்படியே தேவனுக்குள்ளே முழுவதுமாக ஆவிக்குள்ளாகி இருப்பீங்க. அதனால தான் அவங்கள சுற்றி என்ன நடக்குதுன்னே அவங்களுக்கு தெரியல. மூப்பர்கள் முன்னாடி உட்காந்துருக்கிறான், ஆண்டவர் தலைமையை பிடிச்சி போயிட்டார், தூக்கிட்டு போயிட்டார். அவ்வளோதான் அவனுக்கு தெரியுது. அதோட அவர் கூட்டு போகிற தரிசனம். உபவாசம் பண்ணும்போது இப்படி தான் இருக்கணுமாமா. நான் உடனே இன்றைக்கி நாளைக்கு இது ஆரம்பிச்சிடும் நான் சொல்லலை. இந்த லெவலுக்குலாம் நம்ம வரணும். இதில் தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கணும். இந்த மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்கிறதுக்கு தான் கர்த்தர் உங்களை என்னையும் அழைச்சிருக்கிறார் இல்லையா? நம்முடைய சிந்தனையை எவ்வளோ கேவலமாக மாற்றி, உன்னை வீடு கேளு, காரு கேளு, இதை கேளு, அதை கேளு, உன்னை பூமியிலேயே யோசிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறான். நீங்கள் இதெல்லாம் யோசிக்கிட்டே இருங்க. மேலானவைகளையே கீழானவைகள் தானாய் வரும். அதன் காலத்தில் வந்துடும் தானா. எப்படிங்க வரும்? எப்படியும் வரும். ஆண்டவர் கொடுத்துருவார். யோசிச்சு பாருங்க. அப்படியே 40 நாள் இரவும் பகலும் தேவ சமூகத்தில் போய் உட்காந்துருக்கிறான். உட்காந்து புசிக்கவும் இல்லை, குடிக்கவும் இல்லை. அவனை சுற்றி கீழே என்ன நடக்குது அவனுக்கு தெரியவும் இல்லை. ஒரு இடத்துல சொல்லுவார், பவுல் சொல்லுவார், நான் ஆவியில் இருந்தேனா மாம்சத்தில் இருந்தேனா அறியேன். பரதேசிக்கு எடுத்துக்கொள்ளப்படுவார் பவுல். எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அவருக்கு தெரியல நான் எப்படி இருக்கிறேன், ஆவியில் இருந்தேனா மாம்சத்தில் இருந்தேனா. அப்போ அவர் பாடி இங்கே எப்படி இருந்திருக்கும்? கீழே செத்தவனை போல. இந்த செத்த நிலைமைக்கு உங்களுடைய சரீரம் வரும்பொழுது உங்களை சுற்றி நடக்கிற எதுவும் உங்களுக்கு தெரியாது. பக்கத்து வீட்டில் தீஞ்சாலும் தெரியாது, உங்கள் வீட்டில் கதவு மூடினாலும் தெரியாது, எதுவும் தெரியாது. நீங்கள் தேவனோடு கூட இருப்பீர்கள். இதுதான் உபவாசம். ஆண்டவர் அங்கே என்ன சொல்கிறார் பாருங்களேன், மூணாவது வசனத்தில், நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாய் மிஸ் பண்ணாமல் செய்கிறீங்க. ஒரு வேலை கூட மிஸ் பண்ணுறது இல்லை. ஆனால் ஒரு நாளைக்கு 4 தடவை சொல்லிவிடுவோம், இன்றைக்கி ஃபாஸ்டிங். எவனாவது வம்புக்குன்னா கேட்பான், சாப்பிட்றீங்களா? இல்லை, ரொம்ப தாழ்மையாக வேற, இன்றைக்கி நாங்கள் ஃபாஸ்டிங். எங்கே போயிருப்போம்? சைன் வாங்கிறதுக்கு ஒரு ஆளுக்கு வீட்டுக்கு போயிருப்போம். அவர்கிட்ட சொல்லுவோம், இன்றைக்கி நாங்கள் என்னவா இருக்கிறோம்? ஃபாஸ்டிங். அதுக்கு பேர் பட்டினி. அதுக்கு பேர் என்னது? பட்டினி. எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு அந்த செய்யறதுக்கு நடுவில் இருக்கிறதுக்கு பேர் என்ன கிடையாது? ஃபாஸ்டிங் கிடையாது. அதுக்கு நீங்கள் சாப்பிட்டு இருங்க, இல்லைன்னா உடம்பு குறைக்கிறதுக்கு பட்டினி இருங்க. உபவாசம்னு சொல்லாதீங்க. ஒரு சிலர் சொல்கிறாங்க, எங்களுக்கு நேரமே கிடைக்கல. நேரம் கிடைக்கும் போது இருங்க. எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ இருங்க. நேரத்தை ஏற்படுத்துங்க. ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீயாக இருக்குதா? சரி, ஓகே, ரைட். அன்றைக்கி முழுக்க என்ன இருக்கலாம்? ஃபாஸ்டிங் இருக்கலாம். தப்பே கிடையாது. காலைல ஆராதனைக்கு வந்துடலாம், இங்கேயே சர்ச்சிலேயே தங்கி இருக்கலாம். சாயங்காலம் ஆராதனையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது வீட்டுக்கு போகலாம். கணக்கு பார்த்தீங்கன்னா 12 மணி நேரம் ஃபாஸ்டிங் வந்திருக்கோம். ஆனால் அன்றைக்கி இருக்க முடியாது. ஏன்னா அன்றைக்கி ஒரு நாள் தான் நம்ம மட்டன் சாப்பிட்றோம். மற்ற நாளில் நமக்கு ஓகே, ஏன்னா அன்றைக்கி வெஜிடேரியன் டே. சண்டே ஒரு நாள் தான் நமக்கு என்ன டே? ஆமாம், ஃபாஸ்டிங். இருக்க முடியாது. ஆண்டவர் சொல்கிறாரு, கட்டாயமாய் வேலை செய்கிறீர்கள். எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு
மொத்த வீட்டு வேலையும் செஞ்சுக்கிட்டு அன்னைக்கு போய் ஆஃபீஸ் போக வேண்டியது போயிட்டு ஆஃபீஸில் உட்காந்துருப்பான். அதில் வேற முகத்தை சோகமாக வச்சுருப்பான் 2 மணி நேரத்துக்கு அப்புறம். என்ன பிரதர் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க? ஃபாஸ்டிங். இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நீ உபவாசம் இருக்கும்போது எப்படி இருக்கணுமா? நல்ல எண்ணெய் பூசி தலையை வாரி நல்ல நீட்டாக பிரிஸ்காக இருக்கணுமா. உன்னை பார்த்தவெல்லாம் உன்னை பரிதாபமாக பச்சாதாபமாக கேட்கக்கூடாது. நம்மளால் கேட்கணுன்னே முகத்தை வச்சுருப்பான். அது வரைக்கும் நல்லதாக வருவான். கிட்ட வந்தோன்னே ஏன்னா மகிமையில் மேலே போய்கிட்டு இருக்கிறானம்மா. என்ன பிரதர் இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கீங்க? ஃபாஸ்டிங். காலையிலேருந்து ஃபாஸ்டிங். 1 மணி நேரம் தான் ஆயிருக்கும். ஆண்டவர் சொல்றார், நீ கட்டாயமாக எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு அடுத்தவனுக்கு தெரிகிற மாதிரி காண்பிச்சுக்கிட்டு போஸ்டர் அடித்து ஒட்டிக்கிட்டு இன்று உபவாச ஜபத்துக்கு செய்தி கொடுக்க வரும் போதகரை வருக வருக என்று வரவேற்கிறோம். ப்ரேயரை யாருக்கும் தெரியாமல் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னது? ப்ரேயர். போட்டு விட்டுறான் வாட்ஸ்அப்பில், இன்று உபவாச ஜபம். நாம் எல்லோரும் கூடி வந்து தேவனை என்ன செய்வோம்? ஆராதிப்போம். நீ உபவாசம் இரு, என்ன பண்ணு, கதவை சாத்திக்கிட்டு யாருக்கும் தெரியாமல் இரு. அவ்வளோதான். அதுக்கு பேர் தான் உபவாசம். அடித்து போஸ்ட் அடித்து எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி, ஊருக்கே தெரிகிற மாதிரி ஜபத்தோடைய கான்செப்ட் இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா அதுதான் சரியாயிருச்சு. ஆண்டவர் சொன்னது தப்பாக போச்சு. ஆண்டவர் யாருக்கும் தெரியாமல் ஜெபம் பண்ணுங்கிறாரு. எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஜெபம் பண்ணுறதா இப்போ என்னவா போச்சு? ஜபம். ஊருக்கே தெரியணும், உலகத்துக்கே தெரியணும். இப்போ நீங்கள் அதை அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பாருங்கள். நீங்கள் ரொம்ப ஓவராக பேசுகிறீங்க. இல்லைங்க, வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, கதவை மூடிக்கிட்டு அந்தரங்கத்தில் ஜெபம் பண்ணு, யாருக்கும் தெரியாமல் ஜெபம் பண்ணு, உபவாசம் இருக்கும்போது யாருக்கும் தெரியாமல் ஜெபம் பண்ணு, போஸ்டர்லாம் போடாத. அது அந்த காலம். இப்போ அப்படி இல்லை. ஜபத்தோடைய கான்செப்டே போயிடுச்சு. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ உபவாசம் இருக்கும்போது எப்படி இருக்கணும்? மலைக்கு மேலே போய் மோசே இருக்கிறானா செத்துட்டானான்னு கூட தெரியாதாம்மா, அப்படி இருப்பான். ஃபாஸ்டிங்க காணாமலே போயிட்டான் 40 நாள் இரவும் பகலும். சரி, எதுக்கு ஜெபம் பண்ணா அவன்? அதான் அடுத்த கேள்வி. எதுக்கு ஜெபம் பண்ணா? வாசிங்க அதே வசனம் 34, 28, 29 வாசிங்க. அங்கே அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடே இருந்தான். அவன் 10 கற்பனைகளாகிய உடன்படிக்கையின் வார்த்தைகளை பலகைகளில் எழுதினான். தேவனிடத்திலிருந்து வார்த்தையை வாங்கி உடன்படிக்கையை வாங்கிறதுக்கு தான் 40 நாள் தங்கி இருக்கிறான். எத்தனை கற்பனை? 10 கற்பனை எவ்வளோ நேரத்தில் சொல்லுவீங்க? எவ்வளோ நேரத்தில் சொல்லலாம்? 30 seconds மேக்சிமம். 1 நிமிஷம். இந்த 1 நிமிஷத்தில் கத்தர்கிட்ட வாங்கிறதுக்கு அவன் எவ்வளோ நாள் தங்கி இருக்கான்? 40 நாள் இரவும் பகலும் தேவ சமூகத்தில் தங்கி இருக்கிறான். அவன் அதுக்கப்புறம் ஒவ்வொரு வாட்டியும் 40 நாள் போய் மொத்த கற்பனையும் வாங்கிட்டு வந்தான். ஆனால் முதல்ல 2 பலகையை வாங்கிறதுக்கு அவன் எத்தனை நாள் தங்கி இருக்கிறான்? 40 நாள். இந்த 40 நாள் தங்கி இருந்து அவனுக்கு கிடைச்சது என்னது? 10 கற்பனை. நம்ம பாஷையில் சொன்னோம்னா 1 நிமிஷம் கர்த்தர் பேசியிருக்கிறார். 1 நிமிஷம் எழுதி கொடுத்துருக்கிறார். அதை எழுதிட்டு வந்தான். இதை எழுதுறதுக்கு இந்த நம்மளை பொறுத்த வரைக்கும் நான் லிட்ரலாக சொல்கிறேன், ஒரு நிமிஷம் தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்கு அவன் எவ்வளோ நேரம் தங்க வேண்டியிருக்குது? 40 நாள் தங்க வேண்டியிருக்குது. யோசிச்சு பாருங்க. அப்போது ஆண்டவர் 5 புக்கு பேசியிருக்கிறார் அவங்ககிட்ட. ஆதியாகமத்திலேருந்து உபாகமம் வரைக்கும் பேசியிருக்கிறாரு. அப்போ ஒவ்வொரு முறையும் போய் வசனம் சொல்லுது, நான் 40 நாள் புசியாமலும் குடியாமலும் காத்திருந்தேன். அவன் ஒரு ட்ரிப்பு மட்டும் போடல, எத்தனையோ ட்ரிப்பு மேலே போயிட்டு வந்திருக்கிறான் 40 நாள். அதை விட பெரிய விஷயம் மோசைக்கிட்ட என்ன தெரியுமா? மோசே மேலே வா அப்படின்னு உடனே பொறுத்து மேலே போவான். ஏங்க இதில் என்ன பெரிய விஷயம்? மிச்சம் யாரை வேணா கூப்பிடுங்க, முந்தின நாளே சொல்லுவார், நாளைக்கு சுத்திகரிப்பு பண்ண சொல்லு அவனுங்களை நாளைக்கு ரெடியாக இருக்க சொல்லு, நாளைக்கு நான் அவங்க கூட பேச போகிறேன் பாரு. நாளைக்கு பேசுறதுக்கு இன்றைக்கே என்ன கொடுக்க வேண்டியிருக்கு? இவனுங்களுக்கு சுத்திகரிப்பு செய்ய வேண்டியிருக்கு. ஆனால் மோசைக்கிட்ட அந்த வேலையே இல்லை. வானா மேலே போவான். ஏன்னா அவன் எப்பவுமே சுத்திகரித்து ரெடியாக இருந்தான். எப்பவுமே தேவனை சந்திக்கிறதுக்கு அவன் ரெடி. கம்யூனியனை கையில் கொடுத்தா வாயில் இன்னைக்கு போடுறதுக்கு நேற்று ஆயத்தை கூட்டம் வைக்கிறோம் இல்லையா? கம்யூனியன் இன்னைக்கு நம்ம எடுக்கணும். அதுக்கு நம்ம முந்தின நாள் என்ன பண்ணுறாங்க? பல சர்ச்சில் ஆயத்த கூட்டம். ஏன்? இன்னைக்கு சுத்திகரிப்பு பண்ணாதான் ஏன் நாளைக்கு அதை சாப்பிட முடியும். ஏன்னா நம்ம இஸ்ரவேல் ஜனங்கள் மாதிரி தான் இருக்கிறோம். ஆனால் மோசே மாதிரி கிடையாது. மோசே கிட்ட அப்படி இல்லை. மோசேவை எப்போ கூப்பிட்டோம், மோசே வா அப்படின்னா மோசே என்ன பண்ணுவான்? மேலே ஏறி போவான். எப்போ
அப்பொழுதும் சுத்திகரித்து காத்திருக்கிறான். காத்திருந்து 40 நாள் இரவும் பகலும் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அவன் வாங்கிட்டு வந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா 10 கற்பனை. 10 லைனை வாங்கிறதுக்கு 40 நாள் வெயிட் பண்ண வேண்டியிருக்குது. இதுதான் கர்த்தரிடத்துலேருந்து வாங்கிறது உபவாசம் பண்ணி. ஆனால் அந்த 10 கற்பனை இருக்குது, அது இன்னைய வரைக்கும் இருக்குது, 4000 வருஷமா இருக்குது. அந்த 40 நாளுக்கான பவர் அதுதான். நீ எதுக்கு உபவாசம் இருக்கிற? வேலை பார்த்துக்கிட்டே, சாம்பார் வச்சுக்கிட்டே, வண்டி ஓட்டிக்கிட்டே, எங்கேயாவது போன அவங்க சாப்பிடுவாங்க, நீங்கள் சாப்பிடுங்க. இல்லை இல்லை, டீ போதும். ஏன் ஃபாஸ்டிங்? நீ எப்படி கற்பனையை வாங்குவ? எப்படி தேவ சமூகத்தில் கர்த்தருடைய சத்தம் கேட்கும்? எப்போ கர்த்தர்கிட்ட வார்த்தை வரும்? இந்த 10 கற்பனை தாங்க. ஆனால் உலகத்துக்கே 2000 வருஷம் அதான் கற்பனை. இயேசு வர்ற வரைக்கும் அதான் கற்பனை. இப்போ இல்லையா? இப்போ இருக்கு. இயேசு சொல்றாரு, அதையும் விடாது இருக்கணும், இதையும் நீங்க செய்யணும். இப்போ நியாயப்பிரமாணம் இருக்கு, அதுக்குள்ள நிறைய மறைபொருள் இருக்குது. ஆசாரிப்பு கூடாரம் இருக்கு, பலி இருக்கு, பண்டிகைகள் இருக்கு, அந்த பண்டிகையுடைய உண்மைத்தன்மை வெளியே இருக்கு. ஸோ நமக்கு பழைய ஏற்பாடும் தேவைப்படுது. ஆனால் இதை வாங்குவதற்கு மோசே பட்ட பாடு இரவும் பகலும் 40 நாள் எங்க இருந்தாராம்? தேவ சமூகத்தில் காத்திருந்தார். அப்படி காத்திருக்கிறவனுக்கு தான் இப்படிப்பட்ட ஜீவனுள்ள வார்த்தை கிடைக்கும். தேவனிடத்திலிருந்து மகத்துவம் உள்ள வெளிப்பாடு கிடைக்கும். நீ போய் உட்கார்றதை எதுக்கு தான் உட்கார்றீங்க? தேவ சமூகத்தில் உட்கார்ற மெத்தடே தப்பு, இருக்கிற மெத்தடும் தப்பு. அதையும் தாண்டி முடிச்சுட்டு வரும்போது என்ன வாங்கிட்டு வந்தீங்க? ஆண்டவர்கிட்ட ஆளுக்கு ஒரு விண்ணப்பம். அந்த விண்ணப்பத்தை தூக்கிக்கிட்டு ஆண்டவர்கிட்ட வந்திருக்கீங்க. அந்த விண்ணப்பத்தை ஆண்டவர்கிட்ட வச்சுட்டு நான் இன்னைக்கு உபவாசத்தோட ஜெபம் பண்ணா கர்த்தர் எனக்கு செய்வாருங்கிற நம்பிக்கையில் வந்திருக்கீங்க, அதானே? ஆனால் மோசே ஒரு நாள் கூட மலைக்கு மேலே போகும்போது அவன் குடும்பத்துக்காகவோ அவனுடைய தேவைகளுக்காகவோ ஒரு நாளை மலைக்கு மேலே அவன் போனதே கிடையாது. ஏதாவது இஸ்ரவேலுக்கு பிரச்சனை வந்தால் மேலே போய் நிற்பான், ஆண்டவர்கிட்ட போய் வார்த்தையை வாங்கிறதுக்கு, வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்வதற்கு. நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ தேவ சமூகத்தில் காத்திருக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ கர்த்தரிடத்துலேருந்து வார்த்தை கிடைக்கும். நான் சொல்கிறது புரியுதா? இப்போது 2-3 வகையான வார்த்தை உங்களுக்கு உண்டு. ஒன்று, இப்போ நாங்கள் இங்கே செய்தி கொடுக்குறோம், இதை நீங்கள் கேட்குறீங்க. கேட்கும் போது கர்த்தர் உங்ககிட்ட என்ன பண்ணுறாரு? பேசுகிறாரு. இது ஒரு வகையான கர்த்தருடைய வார்த்தை, எந்த மாற்று கருத்தும் இல்லை. 2வது, நீங்கள் வேதத்தை வாசிக்கிறீர்கள், புரியுதா? கர்த்தர் உங்கள் மூலமா பேசுகிறார், இது ஒரு வார்த்தை. ஆனால் இன்னொன்று இருக்குது, நீங்கள் தனித்து போய் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கும்போது கர்த்தர் உங்களிடத்துல பேசுவார், அதுதான் வெளிப்பாடு. புரியுதா உங்களுக்கு? பரிசுத்த ஆவியை பெற்றபோது யோவான் எழுதினது சுவிசேஷம். ஆவிக்குள்ளாகி யோவான் எடுத்துக்கொள்ளப்பட்ட போது எழுதினது வெளிப்படுத்தின விசேஷம். சுவிசேஷம் இன்னும் 3 இருக்கு, புரியுதா? இன்னும் 3 சுவிசேஷம் இருக்கு. லூக்கா எழுதினது இருக்கு, மார்க் எழுதினது இருக்குது, மத்தேயு எழுதினது இருக்குது, யோவான் எழுதினதும் இருக்குது. ஏன்னா இவங்க எல்லாமே ஆவியில் நிரம்பி எழுப்புனாங்க. ஆனால் இந்த 4 பேரில் ஆவிக்குள்ளானவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா யோவான் மட்டும்தான். அதனால தான் வெளிப்படுத்தின விசேஷம் மட்டும் ஒன்று தான் இருக்குது. அநேகருடைய வெளிப்பாடுகள்னு தனியாக புக்கு இல்லை. ஏன்னா ஆவிக்குள்ளாகிறவனுக்கு தான் அது உண்டு. அந்த ஆவிக்குள்ளாகிற அனுபவம் வரணும்னா நீ தனியாக போய் தேவ சமூகத்தில் என்ன பண்ணணும்? உபவாசித்து காத்திருக்கணும், கர்த்தரிடத்திலிருந்து வெளிப்பாட பெறணும். அதான் வசனம் சொல்லுது, கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்கு உள்ளானேன், இனி சம்பவிக்க போகிறவர்களை கர்த்தர் எனக்கு காண்பித்தார். இன்னைக்கு நம்ம எதுக்காக உபவாசம் இருக்கிறோம்? எதுக்காக காத்திருக்கிறோம்? எதுக்கு செய்திக்காக வந்திருக்கிறோம்? 10ஓட 11 இருக்கக்கூடாது. எப்பவுமே நான் எப்பவும் சொல்லுவேன், ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும் யூனிக்காக கர்த்தர் கொடுத்துருக்கிறார். எல்லா விசுவாசி மாதிரி நீங்களும் இருக்கிறதுக்கு ஆண்டவர் உங்களை கூப்பிடவே இல்லை. உங்களது எல்லாமே வித்தியாசம். உங்கள் முகம் வித்தியாசம், உங்கள் குரல் வித்தியாசம், நான் சொல்ல புரியுதா? உங்கள் கைரேகை வித்தியாசம், எல்லாமே வித்தியாசம். அப்போ உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையும் எப்படி தான் இருக்கும்? வித்தியாசமாக தான் இருக்கும். அதைத்தான் ஆண்டவர்கிட்ட கேட்டு வாங்கணும். எனக்கு என்ன வச்சுருக்கீங்க? என் லைஃப் என்ன? என்னுடைய பிளான் என்ன? எல்லாரும் டீச்சர் இருக்காங்க, என்னையும் டீச்சராக வச்சுருக்கார் ஆண்டவர். எல்லாரும் தீர்க்கதரிசி, நானும் ஒரு தீர்க்கதரிசி. இப்படி இல்லை.
எல்லா தீர்க்கதரிசி இருப்பாங்க, எலியா தனியாக நிற்பான். அவனும் தீர்க்கதரிசி தான், ஆனால் இவங்கள மாதிரி அவன் இல்லை. பாகால் தீர்க்கதரிசி வேறு, கெபிக்குள் இருந்த தீர்க்கதரிசி வேறு, தீர்க்கதரிசிகளின் புத்திரர் வேறு, ஆனால் எலியா என்பவன் வேறு. யூனிக், தனி. இது எப்போ வரும்? நீ அவனை போல தனிப்பட்ட முறையில் தேவ சமூகத்தில் போய் என்ன பண்ணணும்? 3.5 வருஷம் அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். எலியா. யாக்கோபு புஸ்தகம் சொல்லுது, அந்த பிரேயர், உன்னுடைய பிரேயர் யூனிக்காக இருக்கணும். அப்போ தான் கர்த்தர் உனக்கு என்ன கொடுப்பாரு? வெளிப்பாடுகளை கொடுப்பார்.